தமிழ் வணக்கம். இலங்கையில் பெய்திருக்கும் மழை இதுவரை உயிரிழப்பு 366 என்று தகவல். டிட்டோ புயலினுடைய பாதிப்பு தொடர்கின்றது. மகாபலி கங்கையினுடைய வெள்ளப்பெருக்கு உயரலாம் என்று அறிவிப்பு. அருகில் இருப்பவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய MI-17 ஹெலிகாப்டர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கான பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றன. முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் 2 இடங்களில் உடைந்திருக்கின்ற காரணத்தினால் போக்குவரத்து தடைப்பட்டு இருப்பதாக அறிவிப்பு. இலங்கையின் உலங்கு வானூர்தி ஒன்று மீட்பு பணியின் பொழுது ஆற்றில் விழுந்தது. விமானி மரணம், மற்றவர்கள் மீட்கப்பட்டார்கள். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய அரசுடன் இணைந்து உதவிகளை வழங்க தயார் என்று ஒரு குழுவை நியமித்திருக்கின்றார். தமிழகத்தில் 2,05,000 ஏக்கர் நிலப்பரப்பளவில் நெல் பயிர் செய்கை கடும் மழை காரணமாக அழிவடைந்திருக்கின்றது. உடனடியாக அடுத்த கட்ட பணிகளை ஆற்றும்படி முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. கடந்த 24 மணி நேரங்களில் இலங்கை இந்திய மழை வீழ்ச்சி தொடர்பான முக்கியமான செய்திகளின் தொகுப்பு. ஸ்ரீலங்காவினுடைய இழப்புகள் மிக பெரியவையாக இருக்கின்றன. இதுவரையான உயிரிழப்பு எண்ணிக்கை 366 என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனோருடைய எண்ணிக்கை 367 என்றும் அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது. 3,16,366 குடும்பங்களை சேர்ந்த 11,51,776 பேர் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் என்றும் இவர்களை மீட்பதற்கான பணியில் இலங்கை அரசாங்கம் மிக மும்முரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இடைத்தங்கல் முகாம்களில் 2,18,526 பேர் காணப்படுகின்றார்கள். இந்த இடத்தில் நில உரிமை இருக்கின்றதா இல்லையா என்பதை பார்க்காமல் தலா 10,000 ரூபாய் குடும்பங்களுக்கு வழங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருப்பதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையர் அறிவித்திருக்கின்றார். மலையகத்தில் இருக்கின்ற குடியிருப்பாளர்களுக்கும் இது பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அவசர கால சட்டத்தை அடிப்படையாக வைத்து இந்த உதவிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உயர்ந்து சென்று கொண்டிருந்த கலனி கங்கையினுடைய நீர்மட்டம் இப்பொழுது கணிசமான அளவு குறைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட தாழ்வான பகுதிகளுக்குள் வெள்ளம் நுழைந்து கொண்டிருப்பதானது இன்னமும் முடிவடையவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மகாபலி கங்கையை அண்மித்த பகுதிகளில் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும்படியும் அடுத்து வரும் 48 மணி நேரங்களில் அவதானம் தேவை என்றும் மக்களுக்கு அரசு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றது. நுவரெலியா கொத்மலை பகுதியில் இந்திய விமான சேவையை சேர்ந்த MI-17 இரக ஹெலிகாப்டர்கள் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றும் மீட்பு பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றது. மன்னார் இலுப்பக்கடவை பகுதியிலும் செட்டிகுளம் பகுதியிலும் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 157 பேரை இலங்கை கடற்படை மீட்டெடுத்திருக்கின்றது. மேலும் சிலாபம் வைத்தியசாலையில் வெள்ளம் புகுந்து வைத்தியசாலை மூடப்பட்டு இருக்கின்றது. வைத்தியசாலையினுடைய CT ஸ்கேனர் பழுதடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. வைத்தியசாலைக்கு உள்ளே சுமார் 5 அடி உயரத்திற்கு நீர் நிற்பதாக கூறப்படுகின்றது. மிக அவசரமான சிகிச்சையில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் உலங்கு வானூர்தி மூலமாக அங்கிருந்து புத்தளம் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையின் பல பாகங்களிலும் உதவிக்கு சென்ற பெல் 212 இரக ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று வெண்ணப்புவ துணுவில பகுதியில் ஆற்றில் விழுந்திருக்கின்றது. இந்த ஹெலிகாப்டரில் சென்ற 5 பேரில் விமானியை தவிர மற்ற 4 பேரையும் மக்கள் மீட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்திற்கான காரணங்கள் இன்னமும் வெளிவரவில்லை. அதேவேளை முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் 2 இடங்களில் உடைந்திருக்கின்றது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவுக்கான உதவிகளை கொண்டு செல்வதில் இது தடங்கலை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்தியாவினுடைய மீட்பு பணிகளுக்கு ஆபரேஷன் சாகர் பந்து என்று பெயரிடப்பட்டு இருக்கின்றது. இலங்கையில் வந்து மழைக்குள்ளும் வெள்ளத்திற்குள்ளும் சிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட இந்திய பயணிகளை இந்திய விமானப்படை விமானம் அங்கிருந்து மீட்டு திருவனந்தபுரத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள். இவர்கள் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேவேளை ஸ்ரீலங்கா கடும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து புதிய அரசாங்கம் அதிலிருந்து நாட்டை மீட்க படிப்படியான முயற்சிகளை எடுத்து வருகின்ற வேளையில் இந்த புயல்
புயலும் வெள்ள அனர்த்தமும் ஸ்ரீலங்கா பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியில் ஒரு முட்டுக்கட்டை போல இருப்பதாக இந்தியாவில் இருந்து செய்தி வந்திருக்கின்றது. டெல்வா புயலினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு தாங்கள் உதவுவதற்கு தயாராக இருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தமிழகம் நேரடியாக உதவ முடியாவிட்டாலும் கூட மத்திய அரசு உதவுகின்ற வரிசையுடன் இணைந்து தமிழகத்தின் உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளை தமிழகத்தை சேர்ந்த 117 பேர் இலங்கையிலிருந்து தமிழகம் மீட்டு வரப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். இவ்வாறு இலங்கைக்கு உதவுவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு தீவிரமான முயற்சிகளை எடுங்கள் என்று ஒரு நிர்வாக குழுவை அமைத்திருப்பதாகவும் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கை தெரிவிக்கின்றது. அதேவேளை தமிழகத்திலும் டெல்வா புயலினால் பலத்த அழிவு ஏற்பட்டிருக்கின்றது. விவசாய அழிவு பேரழிவாக இருக்கின்றது. இதற்கான துரித நடவடிக்கைகளை எடுக்கும்படி தமிழக முதல்வர் அவசர உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். திருவாரூர் பகுதியில் 75,000 ஏக்கர் நெல் பயிர் நீரில் மூழ்கி இருக்கின்றது. ஒரத்தநாடு பகுதியில் இயேசு என்பவருடைய 50 ஆடுகள் மரணமடைந்திருக்கின்றன. மயிலாடுதுறையில் 55,000 ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கின்றது நெல் வயல். நாகையில் 60,000 ஏக்கர் நிலம் பாதிப்படைந்திருக்கின்றது. தஞ்சையில் 15,000 ஏக்கர் நிலம், மொத்தம் 2,05,000 ஏக்கர் வயல் நிலம் நெல்லோடு மூழ்கி இருக்கின்றது வெள்ளத்தில். இது பேரிழப்பாக அமைந்திருக்கின்றது. மறுபுறம் சென்னை மாவட்டத்தில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு நாளை செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் விடுமுறை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பது போல புயல் கடந்து சென்றாலும் புயலுக்கு பின்னர் வருகின்ற பிரச்சனைகள் மிக பெரியதாக இருக்கும். இனிமேல் குடிநீர் பிரச்சனை, வாந்தி பேதி காலரா பிரச்சனை போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலானவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்ற புகைப்படங்களில் வெள்ளத்தில் நடந்து நீர் சிரங்கு நோயினால் பாதிக்கப்பட்டு கால்கள் இரத்தமாக வந்து அதில் புண்கள் வந்திருக்கின்ற நிலையை 2 நாட்களில் அறிய தருகின்றார்கள். அதேவேளை புலம்பெயர் தமிழ் மக்களினுடைய உதவிகள் விரைவாக இலங்கைக்கு சென்று கொண்டிருப்பதையும் காண முடிகின்றது. புலம்பெயர்ந்த நாடுகளில் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற உத்வேகம் இப்பொழுது எங்கும் அதிகரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. காலநிலை பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த விளைவையும் கூர்ந்து கவனத்தில் எடுத்து எதிர்காலத்தில் இது போன்ற வெள்ளப்பெருக்குகளை நாடு தாங்கும் விதமாக சரியான வடிகால் ஏற்பாடுகள், தங்கும் இடங்கள், கரையோர பகுதிகளை காப்பாற்றுகின்ற நடவடிக்கைகள் என்று மின்சார கம்பிகளை நிலத்தின் அடியால் செல்ல செய்வதற்கான புதிய பணிகள் என்றும், மேலும் கழிவுநீர் கால்வாய்களினுடைய விட்டத்தை அகழ்வித்து மிகப்பெரிய அளவில் புதிய காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப மழை வெள்ளத்தை தாங்கக்கூடியவாறு மாற்றியமைக்கக்கூடிய விதமாக மிகப்பெரிய உள்ளக கட்டமைப்புகளை இப்பொழுது உலக நாடுகள் செய்து வருகின்றன. அதுபோல இலங்கையும் செய்ய வேண்டிய நிலை இருக்கின்றது. அவ்வாறு செய்ய தவறுவோமாக இருந்தால் சென்னை வெள்ளத்தில் சரியான வடிகால் இல்லாமல் சென்னை மாட்டிக்கொண்டதை போன்ற அவலமான நிகழ்வுகள் வரலாம் என்பதையும் மறப்பதற்கு இல்லை. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.